ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மீனவன் சேனல். நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்டது, ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடான வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு வந்திருக்கோம், தஞ்சாவூர் கடலுக்கு. எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகலில் வந்து இது மடவாகண்டைக்கு வலைவிட தான் வந்திருக்கோம். அது நம்ம வந்து தேவா வண்டி ஓட்டிகிட்ருக்கான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யார் யார் போயிருக்கோம்னா நான் அபி, பிரசாந்து, முகேஷ் அண்ணன், ராஜாபாய் எல்லோரும் தான் நாங்கள் மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடல் ஓரமாக உள்ள மடவாகண்டைக்கு தான் வலைய விட போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம சாயங்காலம் நேரம் ஒரு 4 மணி அளவில் போயிட்டுருக்கோம் நண்பர்களே. இப்போ எதுக்காக போகிறோம்னா அந்த மடவாகண்டைக்கு வலையை விட்டு மீன் பிடிக்க தான் போயிட்டுருக்கோம். அதில் பாருங்கள், நான் மீன் பிடிச்ச உடனே உங்களுக்கு அதுலேயும் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மீன்லாம் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இதுதான் நம்ம மடவாகண்டைக்கு வலைய விட போனோம். இப்போ பிடிச்ச மீனுங்களாம் நம்ம பிடிச்சது வந்து நம்ம போனது வந்து நிறையா மீன் மாட்டோம் தான் நினச்சி போனோம். இங்கே வந்து பார்த்தா நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் மீன் இல்லை. ஒரு கேனு அப்புறம் சில்லறையாக தான் மீன் மாட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்கல. ஆனால் இது அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் சில நாளெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் பிடிச்சிருந்தோம். நம்ம ஒரு கேனு பிடிச்சிட்டோம். எல்லாம் மடவாகண்டை தான். அதில் ஒரு கருப்பு கலரில் ஒரு சிலேபி மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது என்ன மீன் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்கள் தஞ்சாவூரில் உள்ள ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து இந்த மீன் வந்து கொஞ்சமாக பிடிச்சதுனால அவ்வளோவா சம்பளம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. டீசலுக்கு அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு மிஞ்சி போனால் 200, 300 இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஆனால் பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும். இது வந்து 200ரூவா 300ரூவான்ட்டு தான் எங்கள் ஊரில் ரேட்லாம் போயிட்டுருக்கு. உங்கள் ஊரில் ரேட்டு எவ்வளோ போகுதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.